ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு அழகான பௌர்ணமி நிலவில் நாளைக்கு வெள்ளிக்கிழமை நம்ம கூழ் ஊற்ற போகிறோம். அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நிலாவை பார்த்துக்கிட்டே வேலையை பார்க்கலாம். நாளைக்கு வெள்ளிக்கிழமை நம்ம கூழ் ஊற்ற போகிறோங்க. அதுக்காக இன்றைக்கி வியாழக்கிழமை காலையில் தான் நான் மாவு கரைச்சி வச்சுருக்கேன். காலையிலே ஒரு 8 மணிக்கெலாம் கரைச்சி வச்சுட்டேன். இப்போ நைட்டு கிட்டத்தட்ட டைம் 9 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. இப்போ தான் கூழ் ஆக்க போகிறேன். பார்த்திங்கன்னா அந்த கூழுக்கு ஒலை வச்சுருக்கேன். தண்ணி கொதிச்சிட்ருக்கு. வெறுமனே கேழ்வரகு மாவு மட்டும் போடக்கூடாதுங்க. அரிசி போடலாம். அரிசி போட்டு வேக வச்சுக்கலாம். இல்லைன்னா வேக வச்ச சாதம், அதாவது நம்ம மதியானம் வடித்ததெல்லாம் இருக்கக்கூடாது, இது பூஜைக்குன்றதுனால புதுசாக அரிசி போட்டு இப்போ நம்ம சாதம் வடிச்சிக்கலாம். ஒலை கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு போய் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா. நாளைக்கு பூஜைக்காக மல்லிப்பூ வாங்கிட்டு வந்திருந்தேன். மல்லி பாருங்கள், நல்லா சூப்பராக பெரிய பெரிய பூவாக இருக்குது. இது சேரு 200 ரூபாங்க. மல்லி ஒரு சேரு 200 ரூபா. நான் அரை சேர் வாங்கிட்டு வந்திருக்கேன் 100 ரூபாய்க்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா இது பன்னீர் ரோஸு. இது 1/4 கிலோ 80 ரூபாங்க பன்னீர் ரோஸு. அப்புறம் பார்த்திங்கன்னா சாமந்தி வாங்கினேன் 1/4 கிலோ. சாமந்தியும் 1/4 கிலோ 80 ரூபா. யூஸ்வலாக 30 ரூபா கூட இருக்கும் எந்த ஃபங்க்ஷனும் இல்லாத டைமில். நாளைக்கு ஆடி 3வது வெள்ளின்றதுனால ஓவர் ரேட்டாக இருக்குது, 80 ரூபா இது. அப்புறம் பாருங்கள், ஒரு தாமரைப்பூ வாங்கியிருந்தேன். இது 30 ரூபா ஒரு தாமரைப்பூ. இப்போவே இவ்வளோ விலை இருக்குது. இன்னும் வரலட்சுமி நோம்பப்போ எவ்வளோ விலை இருக்க போகுதுன்னு தெரியல. பூ அவ்வளோதாங்க. ஈவினிங் போனதுனால அந்தளவுக்கு எந்த பூவும் வேறு இல்லை. மல்லி, சாமந்தி, ரோஸ் மட்டும்தான் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் பாருங்கள், கனகாம்பரம் ஒரு முழம் வாங்கினேன். இது பூஜைக்கு கிடையாது. பூஜைக்கு வாசனை இல்லாத மலர்கள் வைக்கக்கூடாதுங்க. நல்ல வாசனையாக இருக்கிற பூ தான் பூஜைக்கு ஏற்றுறது. இது நான் தலைக்கு வச்சுக்கிறதுக்காக. எனக்கு கனகாம்பரமும் அந்த மல்லிப்பூவும் வச்சுப்பாங்க பார்த்தீங்களா, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் வெளியில் எங்கேயாவது போகும்போது வச்சுன்னு போக மாட்டேன். வீட்டில் இருக்கும்போது வச்சுக்கணுன்னு ஆசைக்காக ரொம்ப நாள் கழித்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த கரகாட்டக்காரன் படத்தில் கனகா வச்சுருப்பாங்க பாருங்கள் அந்த பாட்டில். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். கூழுக்கு பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பெரிய பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா மாவு கரைச்சிட்டு கொஞ்சம் திக்காகிடுச்சுன்னா நம்ம இந்த சுடுதண்ணி தான் ஊற்றணும், பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது. ஸோ அதுக்காக கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சிட்றேன். இப்போ அரிசி போட்டுக்கலாம். மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்று கேளு, அந்த பாட்டில் ராமராஜனும் கனகாவும் ரொம்ப அழகாக இருப்பாங்க. 80s டைமில் யாருக்கெல்லாம் அந்த படம் அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் அந்த மாதிரி நாளைக்கு ட்ரெஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கனகாம்பரம் வாங்கியிருக்கேன். அப்புறம் வெஜிடபிள்ஸ் தாங்க. இந்த பாருங்கள், 5 முருங்காய். இது வெறும் 20 ரூபா தான் மேடவாக்கம் மார்க்கெட்டில். இதே ஆன்லைனில் வாங்கினோமா ஒரு முருங்காவே 200 ரூபா இருக்கும். 20 ரூபா இருக்கும். ஒரு முருங்காவே 20 ரூபா இருக்கும். இது 5 முருங்காய் அப்படியே ஒரு கட்டு 20 ரூபா. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா இதெல்லாம் நாட்டுக்காயின்னு சொல்லுவாங்க. சூப்பராக இருக்கும். சாம்பாரே செம டேஸ்ட்டாக இருக்கும். எந்த ஒரு குழம்புமே அதனோட காய்கறியில் தாங்க டேஸ்ட்டு தெரியும். காய் நல்லா இருந்தால் தான் குழம்பு நல்லாயிருக்கும். அதே மாதிரி பாருங்கள், வெண்டைக்காய் அங்கே கூறு கட்டி தான் விற்பாங்க. ஒரு கூறு 20 ரூபாங்க. இந்த வெண்டைக்காய் கிட்டத்தட்ட 1/4 கிலோவுக்கு மேலேயே கூட இருக்கும் சில டைமு. அப்புறம் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரைங்க. நாளைக்கு ஸ்பெஷலே முருங்கைக்கீரை தான் இல்லைங்களா, அதனால் செம ரேட்டு. கீரையே நிறைய கடைகளில் இல்லை, ஏதோ ஒரு கடையில் மட்டும் இருந்தது. அப்படியே தண்ணியை தெளித்து வச்சுருந்தாங்க. 30 ரூபாங்க இது ஒரு கட்டு முருங்கைக்கீரை. இது ஒன்று தான் கொஞ்சம் சுமாராக இருந்தது. மற்ற கடையிலலாம் சுத்தமாக நல்லாவும் இல்லை. அதனால் ஒரு கட்டு முருங்கைக்கீரை. அப்புறம் பாருங்கள், இந்த கத்திரிக்காய் யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லுங்கள். இது வேலூர் கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க, எங்கள் ஊர் கத்திரிக்காய். சிலர் முள் கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க. இதில் இந்த சைடு நிறைய முள் இருக்கும். இதில் ஆனால் முள் இல்லை. இந்த கத்திரிக்காய் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. காரக்குழம்புலாம் வச்சிங்கன்னா இந்த கத்திரிக்காய் ரொம்ப நல்லாயிருக்கும். பெரிய பெரிய மார்க்கெட்டில் அந்த அளவுக்கு இந்த கத்திரிக்காய் கிடைக்கிறதில்ல. இந்த மாதிரி வில்லேஜ் சைட்லேருந்து வர இடத்துல தான் இந்த கத்திரிக்காய் கிடைக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேயே பீன்ஸு, கேரட்லாமும் கொஞ்சம் எல்லாமே கூறு தாங்க. ஒரு கூறுன்னு வச்சுருப்பாங்க. அது 20 ரூபா 30 ரூபா அந்த மாதிரி இருக்கும். அவ்வளோதான் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் பூஜைக்கு சாமிக்கு வச்சு கும்பிட்றதுக்காக இந்த ஒரு சீப்பு
கற்பூரவள்ளி வாழைப்பழங்க இதை வாங்கிட்டு வந்தேன். அடுத்து பார்த்திங்கன்னா மாம்பழம். இது வந்து நீலம் மாம்பழம் தான். இப்போ மாம்பழ சீசன் முடிஞ்சிடுச்சு. இந்த பழம் தான் இருந்தது. இதுவுமே வந்து இப்போ விலை ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஆனால் இந்த வாழைப்பழமும் மாம்பழமும் கடையில் ரேட் என்னன்னு சொல்லிட்டு கேட்கலங்க, மறந்துட்டேன் சுத்தமாக. இந்த வெத்தலை பாக்கும் அந்த கடையில் தான் வாங்கினேன். வெத்தலை பாக்கு மட்டும் 10 ரூபா கொடுங்க அப்படின்னு கேட்டேன். இந்த வெத்தலை வந்து 10 ரூபா. அப்புறம் நாளைக்கு இந்த கூழ் ஊற்றுறது அப்படின்னாலே இந்த மந்தார இலையில தான், முறுக்கு இலை மந்தார இலைன்னு சொல்லுவாங்க, அந்த இலையில தான் வந்து படையல் போடுவாங்க. இங்கே வந்து நாட்டு மருந்து கடையில் சூப்பராக இந்த இலையெல்லாம் கிடைக்குதுங்க. ஆனால் ஒரு இலையோட ரேட்டு வந்து 10 ரூபா. 5 இலை வந்து 3 இலையும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. 5 இலையாக தான் தருவோம். 5 இலை வந்து 50 ரூபாங்க இந்த இலை. அதுக்கப்புறம் அந்த கடையில் இந்த தேங்காய் ஒன்று வாங்கினேன். சின்ன தேங்காய் தான் இது, மீடியம் சைஸ் கூட இல்லை, அதை விட சின்னது. இந்த தேங்காய் வந்து 30 ரூபா. இந்த தேங்காயும் இந்த இலையை மட்டும் 80 ரூபா ஆச்சு அந்த கடையில். இங்கே கூழுக்கு பாருங்கள், சாதம் வந்து நல்லா பொங்கி வருது. இப்போ சிம்மில் வச்சிடலாம். சாதம் வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் கேழ்வரகு மாவை கரைச்சி ஊற்றிக்கலாம். அப்புறம் பாருங்கள், இந்த மல்லிப்பூலாம் நல்லா காற்று போகாத மாதிரி டைட்டாக கட்டி இந்த மாதிரி ஒரு எவசில்வர் பாத்திரத்தில் போட்டு வச்சிங்கன்னா, இது பாருங்கள், இந்த சாமந்தி வந்து முதல் வெள்ளி சாமி கும்பிட்றதுக்காக அதுக்கு முன்னாடி புதன்கிழமை வாங்கிட்டு வந்த பூவு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்குது பாருங்கள். மல்லிப்பூவும் அதே மாதிரி தான் சூப்பராக இருக்கும். 10 நாள்னாலும் நல்லாயிருக்கும். நாம் இது இப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு கூட 2 நாள் கழித்து கூட கட்டிக்கலாம், அப்படியே மொக்காவே இருக்கும். சாதம் பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்ச கேவர் மாவை இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கைவிடாமல் கலக்கிட்டே இருக்கணுங்க. அது ஒரு கொதி வர வரைக்கும் கலக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா கெட்டியாக ஆகிடும். அவ்வளோதாங்க, கூழ் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் திக்காச்சுன்னா மாவு வெந்ததும் இறக்கிட வேண்டியது தான். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். டேக் கேர், பாய் பாய்.